நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவமர கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அம்மா, நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி. மகா சிவராத்திரியின் கிளியரா இருக்கு. சரி. சிவாய நம. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, சிவராத்திரியின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டிவித்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலிச்சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவராத்திரி தலைப்புக்குள்ள போவோம். சிவம் என்ற சொல்லுக்கு துன்பத்தை நீக்கி இன்பம் அளிப்பவர் என்று பொருள். அதாவது சிவனை சொல்லும் போது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கோபக்காரர், அழிப்பவர், துடைப்பவர், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் பொய், அபத்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் சோதிப்பார். ஆனா நல்ல அடியார்களை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அதனால சிவன் சோதிக்கிறதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் அழிப்பவர், துடைப்பவர் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த சிவராத்திரி அதோட மகிமை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிவராத்திரி விரதம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. சிவராத்திரி விரதம் பாத்தீங்கன்னா ஒரு கற்ப காலம், அதாவது 432 கோடி வருடங்கள். அது முடிகிற போது பிரளயம் வருதாம். அப்படி பிரளயம் உலகமே அழியுது. அப்ப சகல உயிரினங்களும் என்ன செய்யுதுன்னா இறைவன் மேல ஒடுங்குது. எங்கும் ஒரே இருள்மயமா இருக்கு. எஞ்சி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனும் உமையும் தான். அப்ப என்ன பண்றாங்க, உயிர்களை உற்பத்தி செய்யும் பொருட்டு 4 ஜாமங்கள்லயும் பார்வதி சிவனை பூஜித்தார். அந்த சிவபெருமான் பிரம்மதேவருக்கு ஆணையிட சிருஷ்டி தொடங்கியது அப்படின்னு. அந்த உமையவள் சிவனிடம் இந்த இரவை, அது மாதிரி பூஜை பண்ண இரவை என்ன பண்றாங்க, சிவராத்திரியாகவும் இதனை வழிபடுவோர் எல்லா நன்மையையும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுனாங்க. அதுதான் இப்ப நம்ம என்ன பண்றோம், சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்றோம். இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அத மாதிரி கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும், அதாவது எவ்வளவு துன்பத்தை நமக்கு கட்டி போட்டு நமக்கு வச்சா கூட அதுக்கு எப்படி வர்றவர், அவர் தெப்பமாக மாறி நம்மை கரையேற்றுபவர் தான் சிவபெருமான். சரி, இந்த சிவராத்திரி நேரம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசி மாசம் அமாவாசைக்கு முன்னாடி நாள் சதுர்தசி, இதுதான் சிவராத்திரி அப்படின்னா இரவு 12:30 1 மணி வரைக்கும். அப்பதான் எம்பெருமான் என்ன செய்யறான், பேரொளி பிழம்பாய் எழுந்தருளிய காலம். அதுதான் சிவராத்திரியோட நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி காரணம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான். திருமாலும் பிரம்மனும் நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்ப இவங்களோட ஆணவம் நீக்கிறதுக்காக அன்பே வடிவான சிவபரம்பொருள் என்ன செய்யுதுன்னா, 2 பேருக்கும் இடையில அடியும் முடியுமாக காண முடியாத சிவஜோதியாய் பேரொளி பிழம்பாய் அப்படி வந்தாரு. இதுதான் சிவராத்திரி அப்படின்னு. இத வடமொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, உபவாசம் இருத்தல். நம்ம சிவராத்திரின்னு சொல்றத உபவாசம் இருத்தல். உபன்னா சமீபம், வாசம்னா வசித்தல். அதாவது சிவபெருமானுக்கு சமீபத்துல வசித்தல். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அப்ப சிவபெருமானுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறதா அப்படின்னா அது கிடையாதாம். மனம், மொழி, மெய், அதாவது உடம்பு, இந்த 3மே சிவத்திடம் இருக்க வேண்டும். அதுதான் சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி இப்ப நம்ம மனிதர்கள் எப்படி இருக்காங்க, ஆசை அராய் பாசம் விடாய் ஆன சிவபூஜை பண்ணாய் நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்ன வாய் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ஆசையை விட மாட்டோம், அதே மாதிரி சிவபூஜை பண்ண மாட்டோம், 5 எழுத்த வந்து உபதேசம் வாங்குவோமானா வாங்க மாட்டோம், 5 எழுத்த நினைப்போமான அவசர சீச்சி சினமே தவிர கோபத்தை கூட தவிக்க மாட்டாங்க. உனக்கு என்ன வாய், நின்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இப்ப இந்த சிவராத்திரியில விரதம் இருந்தாக்கா எல்லா பலன்களும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா 5 வகைப்படும் அப்படின்னு. 5 வகையான சிவராத்திரி இருக்கு. என்னென்ன சிவராத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய சிவராத்திரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சதுர்தசியில வர்றத வந்து நித்திய சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பஸ் சிவராத்திரி, இது பாத்தீங்கன்னா தை மாசம் பிரதமை முதல் 13 நாட்கள், அதாவது நித்தியம் ஒரு வேளை மட்டும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு சதுர்தசியில செய்யறது, இதுதான் வந்து பஸ் சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மாச சிவராத்திரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திதியில கொண்டாடுறது வந்து மாச சிவராத்திரி அப்படின்னு. திதினா அந்த சிவராத்திரி திதியில கொண்டாடுறது. அது போல யோக சிவராத்திரி அப்படின்னா சோமவாரத்தன்னைக்கு, அதாவது 60 நாழிகையும் அமாவாசை இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா அது யோக சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம பூஜை பண்ணோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு. இது எல்லாத்தோட சரி இதெல்லாம் இருக்க முடியாதுமா, இதெல்லாம் வாரம் இருக்கிறது, மாசம் இருக்கிறதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னா, இந்த மகா சிவராத்திரி, அதாவது ஒவ்வொரு வருடமும் மாசி மாத கிருஷ்ணபட்ச சதுர்தசியில வர்றது, இதுலயாவது நம்ம என்ன செய்யணும், சிவராத்திரி விரதம் இருக்கணும். இது வந்து எல்லா பலன்களையும் நமக்கு தருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மகாபிராணம் சிவராத்திரி விரதத்தை வந்து எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஸ்ரீமகா பிராணத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூத முனிவர் நைமிசாரண்ய வாசிகள்கிட்ட கேக்குறாங்களாம், எல்லா விரதத்திலையும் சிறந்தது எது அப்படின்னு கேக்குறாங்களாம். உலகத்துல முக்தி அளிக்க கூடியவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவரு சொல்றாரு, 1 சிவார்ச்சனை, 2 உருத்திர பாராயணம், 3 சோமவாரம் அதாவது அஷ்டமி, அடுத்தது காசி சேத்திரத்துல மரணம். விரதம்னு பாத்தீங்கன்னா என்ன, இது 4 செய்யறது வந்து முக்தி அளிக்க கூடியது. சரி, விரதம் என்ன இருக்கணும் அப்படின்னா பிரதோஷ விரதம், சோமவார விரதம், சிவராத்திரி விரதம், இந்த 3 விரதமும் இருக்கலாம். இது வந்து எல்லா விரதத்திலையும் சிறந்த விரதங்கள் இது, அதாவது உலகத்துல முக்தி அளிக்கக்கூடிய விரதம் இது. இது எல்லாத்துலயும் சிறந்தது எதுன்னா சிவராத்திரி விரதமே சிறந்தது அப்படின்னு இந்த சூத முனிவர் வந்து நைமிசாரண்ய வாசிகளுக்கு சொன்னாராம் சிவ மகாபுராணத்துல. ஏன்னா இந்த நேரம், அதாவது இந்த சிவராத்திரி விரதம் இருக்கிற நேரம் கோடி பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோடி பிரம்மகத்திகளை நசிக்க செய்யும் நேரம் அப்படின்னு. எத்தனை வந்து பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷமே என்ன செய்யுது, போக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாமதேவா மகாதேவா சதாசிவா நீலகண்டா உனது கருணையால் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும், இது விக்னமின்றி முடிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணுமா. அதாவது என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமம், துஷ்டர்களோட பேசாம இருக்கிறது, அசுத்தங்களை ஸ்பரிசிக்காம இருக்கிறது, ஐம்புலன்ல மனத்தை செலுத்தாம இருக்கிறது, மது மாமிசம் இதெல்லாம் உண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் நான் என்ன செய்யணும், அனுஷ்டிக்க வேணும். இத மாதிரி ஏதாவது ஒன்ன கூட நான் செஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி எதுவுமே செய்யாம இந்த விரதத்தை நான் என்ன செய்யணும், அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, மகா கணபதிய வேண்டணும்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பலன் வந்து சொல்லுவாங்க. அப்ப மகா கணபதிய வேண்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரிய சித்தி நடக்குமா. அதே மாதிரி முருகனை வேண்டும் போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிறக்கும், அதே மாதிரி குழந்தைக்கு நன்மை ஏற்படும், குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனை வரணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முருகனை வேண்டணும் அப்படின்னா. அதே மாதிரி தேவி லட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வணங்கும் போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வறுமை நீங்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சரஸ்வதியை வேண்டும்னா கல்வி வளரும் அப்படின்னு சொல்றாங்க. தேவி அதாவது பார்வதி தேவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வணங்கும் போது ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு அவங்கள வணங்கும் போது விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூஜைய செஞ்ச பலன், இந்த இத்தனை பூஜையும், அதாவது மகா கணபதி, முருகன், தேவி, சரஸ்வதி, விஷ்ணு, அதே மாதிரி பார்வதி தேவி, இவங்க
இத்தனை பேரையும் பூஜை செஞ்சு என்ன பலன் கிடைக்குமோ அது எதுல கிடைக்குமா? சிவபூஜையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புராணங்கள் வந்து கூறுது நமக்கு. அதனால ஒரு சிவபூஜை செஞ்சாலே இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பூஜைய வந்து நம்ம எப்படி வந்து கடைபிடிக்கணும்? இப்ப எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது 2ஆம் காலம் நடு இரவு இந்த பூஜைய வந்து லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சொரூப சிவத்திலிருந்து சர்வ சிருஷ்டியா இருக்கிற, அதாவது புனர் உத்தவம் அப்படின்னு சொல்றாங்க. சக்தி, சக்தியில இருந்து மாயை, அதுல இருந்து பிரபஞ்சமும் அதுல உள்ள பொருள்களும் உண்டாகிறது. இது வந்து என்னது? சிவஸ்வரூபத்தில இருந்து விடுறது. அது மாதிரி சங்காரம் அப்படின்னு சொல்லும் போது சர்வ சங்காரம் பிரளயம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது வந்து சொரூப சிவத்திலிருந்து சக்தி, சக்தியிலிருந்து மாயை, மாயையிலிருந்து பிரபஞ்சமும் அதில் உள்ள பொருட்களும் ஒடுங்குதல் அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாமே வந்து என்ன ஆகுது? சக்தியிலிருந்து மாயை, மாயையிலிருந்து பிரபஞ்சம், அந்த இது எல்லாமே வந்து ஒடுங்குது. அப்படி ஒடுங்கும் போது திரும்ப அதே காலத்துல, அந்த லிங்கோத்பவ காலத்துல அதே மாதிரி சொரூப சிவம், அதுக்கடுத்தது சக்தி, மாயை, அடுத்தது பிரபஞ்சம் உண்டாகிறது. அதனாலதான் நம்ம வந்து என்ன செய்யணும்? அந்த காலம் வரைக்குமாவது நம்ம முழிச்சிருக்கணும். சரி, அந்த காலத்தை எப்படி கணக்கு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் மறைஞ்சதுல இருந்து, இப்ப சூரியன் எந்த டயத்துல மறையுதோ அதுல இருந்து சூரியன் உதிக்கிற வரை அந்த காலத்தை என்ன பண்ணணும்னா கணக்கிடணும். கணக்கிட்டு அதுல வர்ற நடுவுல வர்ற அந்த நேரத்தோட முன்னாடி உள்ள ஒரு நாழிகையும் பின்னாடி உள்ள ஒரு நாழிகையும் வரும் காலம் தான் என்ன சொல்றாங்க? லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிடங்கள். இப்ப 6 மணிக்கு சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 6 மணிக்கு வந்து சூரியன் என்ன ஆகும்? உதயமாகும். அப்ப நடுவுல உள்ள காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மணி. அந்த 12 மணிக்கு முன்னாடி உள்ள நாழிகை அப்படின்னா 11:30. அது மாதிரி 12 மணிக்கு அப்புறம் உள்ள நாள் எதுனாக்கா 12:24. அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல கண்டிப்பா நம்ம அதுதான் வந்து என்னது? உயிர்கள் வந்து ஒடுங்கி உற்பத்தி ஆகிற இது. அதனால அந்த சமயம் வரைக்குமாவது நம்ம என்ன பண்ணணும்? உலக உயிர்கள் உற்பத்தி ஆகிற அந்த நேரம் வரைக்குமாவது நம்ம முழிச்சிருக்கணும், அந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, விரதம் இருக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம்பாய நமக, ஓம் சருவாய நமக, ஓம் ருத்ராய நமக, ஓம் பசுபதாய நமக, ஓம் உக்ராய நமக, ஓம் மகாதேவாய நமக, ஓம் பீமாய நமக, ஓம் ஈசினாய நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணுமா? எப்போதும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி என்னென்ன, அதாவது ஒரு எளிமையா என்னென்னலாம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு. அதாவது ஒரு காலத்துக்கும் இப்ப 4 கால பூஜையும் நம்ம இருப்போம் பாத்தீங்களா? அதுல காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அச்சதை எதை வச்சுக்கணும் அப்படின்னா அரிசியை வச்சுக்கணுமா. மலர் எதை வச்சுக்கணும்னா தாமரை வச்சுக்கணும். பழம் எதை வச்சுக்கணும்னா வில்வ பழத்தை வச்சுக்கணும். உணவு, அதாவது நைவேத்தியம் அப்படின்னா சுத்த அன்னம் அல்லது பலகாரம், சுத்த அன்னத்துல பண்ண பலகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி 2வது கால பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சதை வந்து எவை, அடுத்தது மலர்ல வந்து வில்வம், பழத்துல வந்து பலா, உணவுன்னு பாத்தீங்கன்னா பரிமாறும் அன்னம், அதே மாதிரி ஸ்வீட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்டு. இத வந்து நெய்வேத்தியமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3வது இதுல வந்து பாத்தீங்கன்னா அச்சதைக்கு வந்து எதை வச்சுக்கணும் அப்படின்னா கோதுமையை வச்சுக்கணும். மலர் வந்து அருகு வச்சுக்கணும். பழம் வந்து மாதுளம் பழம் வச்சுக்கணும். உணவு நைவேத்தியம்னு பாத்தீங்கன்னா மாவால் செஞ்ச பலகாரம், பாயாசம், ஸ்வீட்டுக்கு வந்து பாயாசம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 4ஆம் காலத்துக்கு பாத்தீங்கன்னா அரிசி, உளுந்து, இந்த மாதிரி 7 வகையான தானியம், எந்த தானியம் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த அச்சதைக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல மலர், எந்த மலரா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பழமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பழமும் நம்ம அதுல சேர்த்துக்கலாம். நைவேத்தியம்னு பாத்தீங்கன்னா கோதுமையில செஞ்ச பலகாரம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பா வந்து என்ன சொல்றாங்க, சிம்பிளா செய்யறதுக்கு இத சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாமத்திலையும் ஒரு அந்தணருக்கு குறையாமல் அன்னமிட்டு அவங்களுக்கு தட்சணை தரணும். அந்த மாதிரி செய்யறது ரொம்ப சிறப்பு. அதோட இல்லாம அத வந்து வேண்டா வெறுப்பா செஞ்சாலும் பலன் தரும். இப்ப வந்து பக்தியோட
ஒரு அந்தணரை கூப்பிட்டு அவருக்கு தட்சணை வச்சு சாப்பாடு போட்டு இந்த காலத்துல ஒரு 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 காலத்திலயும் செஞ்சாலும் நல்ல பலன் தரும். பக்தியே இல்லாம சரி யாரோ ஒருத்தவங்க செய்ய சொல்றாங்க, இந்த மாதிரி சொற்பொழிவுல ஒருத்தவங்க சொன்னாங்க, அது மாதிரி செஞ்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் என்ன பண்றேன், இத செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாலுமே அதுவுமே என்ன தெரியுமா, நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி லிங்கோத்பவ வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமா வந்து தன்னோட சக்தியோட காட்சி அளிக்கும் காலம். அதுதான் என்னது, அருவுருவ திருமேனி ஆகிய லிங்க வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. சர்வேஸ்வரன் அப்படின்னு சிவபெருமான சொல்றாங்க. அதாவது பிரம்மாவே விஷ்ணுவை விட மேலானவர் அப்படிங்கறதுனால அவரை வந்து என்ன சொல்றாங்க, மகேஸ்வரன் அப்படின்னு தேவர்கள்லாம் வந்து வணங்குறாங்க. அதே மாதிரி மகாதேவன் அப்படின்னு, அதாவது உயிர்கள் அனைத்துக்கும் தலைவராக இருப்பதால பசுபதி அப்படின்னு சொல்றாங்க. சர்வத்துக்கும் காரணமானவர், அதாவது சர்வத்துக்கும் காரணம் அவருதான் அப்படிங்கறதுனால சர்வேஸ்வரன் அப்படின்னு. இதெல்லாம் எதுல சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவேதாரண்ய உபநிடதம், அதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் இந்த ஒவ்வொரு பேருக்கும் இந்த அர்த்தத்தை சொல்றாங்க. அதே மாதிரி வேத நாயகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு, யஜுர், சாமம், அதர்வனம், இந்த 4 இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 4 வேதத்திலையும் நடுநாயகமாக இருக்கிற யஜுர் வேதம், அதுல வந்து பாத்தீங்கன்னா 7 காண்டம் இருக்கு. அந்த 7 காண்டத்துல நடுவுல உள்ளது 4வது காண்டம். அந்த 4வது காண்டத்துலதான் என்ன வருதுன்னா ருத்ரம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ருத்ரத்துக்கு நடுவுலதான் சிவ அப்படிங்கிற நாமம் சொல்லப்படுது. அதனால வேதத்திலையும் யாரு நாயகனா இருக்கா அப்படின்னா சிவபெருமான் தான் இருக்காரு அப்படின்னு. திருமுருகாற்று படையில சொல்லுவாங்க, ஓவர இமைக்கும் சிவன் விலங்கு கவிருளி அப்படின்னு. அதாவது என்னன்னா 1000 சூரிய ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் சிவன் அப்படின்னு சொல்லி அழகா செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு நற்செயல் அதெல்லாம் வந்து செய்யறது அப்படின்னாக்கா ஒரு நல்ல செயலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவபக்தனோட கடமை. இந்த நல்ல செயலை, அதாவது சிவபக்தன் அப்படின்னு சொல்லி சிவ செயல்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சிவ செயல்கள் செய்யறவன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போகல, எந்த கோயிலுக்கும் போகல, எந்த சிவனையும் தரிசிக்கலன்னா கூட 12 ஜோதிர்லிங்கத்தை தரிசித்த பலன் வந்து அந்த சிவபக்தன் செய்கிற நற்செயல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அந்த பலனை தரும். நம்ம 12 ஜோதிர்லிங்கத்தை போய் தரிசிட்டு வந்தா என்ன பலனோ, ஒரு சிவபக்தனுக்கு செய்கிற அந்த நற்செயல்கள் வந்து அதுக்கு இணையான பலனை தரும் அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநீரு, ருத்ராட்சம், சிவநாமம், வில்வ அர்ச்சனை, சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் செய்ய முடியலன்னா சிவனை நினைச்சுக்கிட்டே இருந்தா கூட 4 காலத்திலயும் போதும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சிவனை தரிசிக்கிறோம் அப்படின்னா எப்பெல்லாம் தரிசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதிகாலை, அதாவது காலையில போய் சிவனை வந்து வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அமர வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மதியத்துல போய் சிவனை தரிசிச்சோம்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மாலையில போய் சிவனை தரிசிச்சோம்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இதெல்லாம் வந்து சிவராத்திரியில இவ்வளவு பலன் சொன்னோம், இந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு சொன்னோம், எதெல்லாம் பூஜை பண்ணணும்னு சொன்னோம், இதெல்லாம் சரி. இத மாதிரி யாராவது பலன் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு புராணத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா, அதாவது ஒரு வேடன் அவன் வந்து சிவராத்திரியோட பலனை எப்படி அடைஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க. சிவராத்திரியில வந்து ஒரு விரதத்தை வந்து நம்ம ஞானத்தோட செய்தால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுள் கிடைக்குமா, நினைத்த செல்வம் கிடைக்குமா, நல்ல மக்கட்பேறு கிடைக்கும், தீராத நோய் நீங்கும், அடுத்தது பிரவாமை, இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஞானத்தோட செய்யறது. அதாவது சிவராத்திரியில விரதம் இருந்து அந்த பூஜை 4 காலமும் பூஜை பண்ணி, அதோட இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா தவறா புரிஞ்சுப்பாங்க. அதாவது சிவராத்திரியில விரதம் இருந்தா போதும் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சிவராத்திரியில அந்த 4 காலமும் விரதம் இருந்தா மட்டும் போதாது. நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து பகல் ஃபுல்லா முழிச்சிருக்கீங்க, நைட்டும் அதே மாதிரி 4 காலமும் முழித்திருக்கணும். விழித்திருந்தது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நீங்க என்ன செய்யணும், யாருக்காவது ஒரு சிவனடியாருக்கோ இல்ல ஒரு அனாதைக்கோ
யாருக்கோ ஒருத்தவங்களோ இல்ல நிறைய பேரோ, அது உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நிறைய சிவனடியார்களுக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம். இல்ல யாராவது ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். உங்களால முடிஞ்சது, உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டு, அதுக்கு அடுத்தது அந்த பகல் முழுவதும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம தூங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அன்னைக்கு நைட்டு, அதாவது எப்பன்னா மறுநாள், சிவராத்திரி முடிஞ்ச மறுநாள் நீங்க எப்போது எந்த டயத்துக்கு தூங்க போவீங்களோ அந்த டயத்துல நீங்க வந்து மறுபடியும் என்ன செய்யணும், தூங்க போகணும். அந்த ஒரு சர்க்கிள் முடிஞ்சாதான், அதாவது நாள் காலையில எழுந்து நம்ம வந்து நீராடின்னு சொல்லுவாங்க. அதாவது திருநீர் பூசி, நீராடி அப்படின்னா திருநீர் பூசி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீராடினதை குளுக்கிறது. அப்ப நீராடி நம்ம அந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுல இருந்து மறுநாள் இரவு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடணும், விழித்திருக்கணும். அப்பதான் அந்த பூஜையோட முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புராணத்தெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா முக்கால்வாசி பேர் என்ன பண்றாங்க, நைட்டு 4 காலமும் கண்ணு முழிச்சிட்டு வந்து காலையில என்ன பண்றது, நல்லா படுத்து தூங்கிடுறது. அந்த மாதிரி தூங்குனாலே அந்த பலன் என்னது, முழு பலன் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு ஏதாவது புராணத்துல உதாரணம் இருக்கா அப்படின்னா, அஞ்ஞானத்தோட, அதாவது சிவராத்திரி பூஜை தான் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணாம ஏனோ தானோன்னு பண்ணின ஒரு செயலுக்கு கூட அந்த சிவராத்திரி அன்னைக்கு செஞ்ச செயல்னால ஒரு பலன் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குரு ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குருகிரகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து வேட்டைக்கு போறான். இவன் யாரு அப்படின்னா, வேட்டையாடி விலங்குகளை கொன்னு சாப்பிடுறான். அப்ப வேட்டையாட போகும்போது அவன் என்னைக்கு போறான் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு போறான். அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்கலையா. அப்படி கிடைக்கலன்னு என்ன பண்றான், என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு விலங்கும் கூட கண்ணுலயே நமக்கு மாட்ட மாட்டாங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, மரத்து மேல ஏறி பார்த்தா விலங்கு இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்து மேல, பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறிட்டான். ஏறினது மட்டும் இல்ல, சரி நம்ம எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணியே எடுத்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு குடுவையில தண்ணி எடுத்துக்கிட்டு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டான். அப்ப மேல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்க்கும்போது அப்ப மிருகங்கள்லாம் ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இப்ப முதல் யாமம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் வருது. இப்ப இவன் என்ன பண்றான், அந்த மான் வர்றத பார்த்துட்டு அம்பு போடுறதுக்காக ரெடி ஆகுறான். அப்படி ரெடி ஆகும் போது பாத்தீங்கன்னா, இந்த குவளையில இருந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணுது, கீழே ஊத்துது கொஞ்சமா. அதே மாதிரி கூடையே இவன் அப்படி நகர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்றதுனால அந்த மரத்துல உள்ள இலையும் வந்து என்ன பண்ணுது, கீழே உழுது. இந்த தண்ணியும் இந்த இலையும் கீழே உழுந்த உடனே அந்த அந்த அம்பு விடுறதுக்கு போனா பாத்தீங்களா, அந்த மான் வந்து பேச ஆரம்பிச்சுதான். பேச ஆரம்பிச்ச உடனே என்ன கொன்னுறாத அப்படின்னு அந்த மான் சொல்லிச்சான். இவனுக்கு ஆச்சரியமா ஆயிட்டு, என்னடா இது ஒரு மான் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து என்ன கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்ட, நான் உனக்கு உணவாக இருக்கிறதுக்கு நானும் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு குழந்தைங்க இருக்கு, அந்த குழந்தைங்க எல்லாம் நான் வந்து என்னோட மூத்தாள், அதாவது முதல் மனைவி, இந்த இந்த மான் வந்து 2வது மனைவி, என்னோட மூத்தாள்கிட்ட விட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுது. அப்ப கெஞ்சின உடனே இவன் கேக்குறான், சரி நீ ஒரு விலங்கு, நீ சொல்றத நான் எப்படி கேட்க முடியும், இந்த காலத்துல மனிதர்களே சொன்ன பேச்ச வந்து என்ன பண்றது கிடையாது, வாக்க காப்பாத்துறது இல்ல. நீ ஒரு விலங்கு, நீ வந்து காப்பாத்திருவிய, நீ வந்து சொல்ல நிறைவேற்றிருவியா, நான் உன்னை நம்பி எப்படி போக சொல்றது. உடனே அப்ப சொன்னிச்சான், அதாவது அப்படி நான் வரலன்னா சந்தியாவந்தனம் செய்யாத பிராமணன் அடையும் பாவம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு பிராமணனா இருக்கிறவன், ஒரு கோயில்ல பூஜை பண்றவன் சந்தியாவந்தனம் செய்யாம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா நியம நிஷ்டங்கள் அவங்களுக்குதான் அதிகம். ஏன் அப்படின்னா அவங்க சிவபெருமான தொட்டு பூஜை பண்றவங்க. அதனால சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்கிற ஒரு பிராமணன் என்ன பாவம் அவனுக்கு வருமோ அந்த பாவம் நான் வரலன்னா எனக்கு கிடைக்கட்டும். அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, கணவனோட கட்டளைய மறுத்த மனைவி, அதாவது கணவன் என்ன சொல்றானோ அத மனைவி வந்து அப்படியே கேட்டு நடக்கணும். அப்படி நடக்காத மனைவி எந்த பாவம் அடைவாளோ அந்த பாவம் வந்து எனக்கு கிடைக்கட்டும். ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே வேத வாக்கா எடுத்து மனைவி எல்லாம் செய்வாங்க.
ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. அது மாதிரி கணவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நியாய தர்மத்தோட நடந்துப்பாங்க. இப்ப கணவர்களும் அப்படி நடந்துக்கிறது இல்ல, மனைவியே அந்த மாதிரி சொல் பேச்சு கேட்கறது இல்ல. அதுவும் அமெரிக்கா நாகரிகம்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம், அப்படியே தலைகீழா மாறி கிடக்குது. அதுவும் இப்ப நம்ம நாட்டுக்கும் அந்த மாதிரி நாகரிகம்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. சரி, அதை விடுங்க. அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, செய் நன்றி மறந்தவன் அவனுக்கு என்ன பாவம் கிடைக்குதோ அது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி சிவ துரோகி, விஷ்ணு துரோகி, குரு துரோகி இவங்களுக்கெல்லாம் என்ன பாவம் கிடைக்குமோ அது எல்லாமே எனக்கு வரட்டும் அப்படின்னு இது சொன்ன உடனே, சரி இவ்வளோ இதா அந்த மான் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்றான்னா, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மான் வருது. இப்ப இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த மான் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அம்பு விடலாம்னு சொல்லி அந்த அம்பெல்லாம் எடுக்கிறான். அதே போலயே தண்ணியும் கீழே சிந்துது, அதே மாதிரி இலையும் கீழே சிந்துது. அது இலை கீழே சிந்தினோடனே அந்த மானு பேச ஆரம்பிக்குது. அப்ப அது என்ன சொல்லுது, சொன்னோன்னே இத மாதிரி நான் என்ன செய்யறேன், நான் மூத்த ஆள்னா என்னோட குழந்தைகள் எல்லாம் நான் இளையாள்கிட்ட விட்டுட்டு, ஏன்னா முதல்ல வந்தது 2வது மனைவி, இப்ப வந்தது முதல் மனைவி. அது என்ன சொல்லுது, நான் 2வது மனைவிட்ட என் குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு, ஏன்னா அவ ரொம்ப சின்னவ, அவ ரொம்ப நாள் வாழணும், அதனால அவள்கிட்ட என் குழந்தைங்களையும் விட்டுட்டு நான் வர்றேன், நீ எனக்கு அதுக்கப்புறம் என்ன வேட்டையாடி கொன்னுக்கோ அப்படின்னு அத சொல்றாங்க. சொன்ன உடனே இத கேட்ட உடனே இவங்க உடனே இந்த மானுக்கு சரி ஏற்கனவே ஒரு மானு சொல்லிட்டு போச்சா, உடனே அவன் அதே மாதிரி மறுபடியும் கேட்கிறான். கேட்ட உடனே அந்த மான் சொன்னிச்சான், அசத்தியம் பேசுபவர், அதாவது வார்த்தைகள்ல சத்தியம் இல்லாதவர், அப்படி இருக்கிறவங்க என்ன பாவம் அவங்களுக்கு வருதோ அது எனக்கு வரட்டும் அப்படின்னு. அதே மாதிரி பூமிய அடிக்கடி காலால உதைப்பவர், சில பேர் கோபம்லாம் காலை அப்படி பயங்கரமா உதைப்பாங்க, அது பூமாதேவி தான் பாத்தீங்களா. இப்ப நம்ம காலை பூமியில அழுத்தி தேய்ச்சாலோ இல்ல உதைச்சாலோ அது பூமாதேவிய தான் போய் பாதிக்கும். அப்ப அந்த பாவம் நமக்கு சேரும். அப்ப அந்த மாதிரி பாவம் எனக்கு சேரட்டும் அப்படின்னு. அதே மாதிரி மனைவிய விட்டுட்டு வேற ஸ்திரீ கூட, அதாவது வேற பெண்ணு கூட யாரெல்லாம் சேர்ந்து இருக்காங்களோ அவங்க செஞ்ச பாவம் எனக்கு சேரட்டும் அப்படின்னு. அதே மாதிரி விஷ்ணு பக்தனோட சிவ தூஷணம், சிவபக்தனோட விஷ்ணு தூஷணம், அந்த மாதிரி செய்யறவங்க செய்யற பாவம் எனக்கு சேரட்டும். அது மட்டும் இல்லாம தாய் தந்தையரை கவனிக்காம, யாரெல்லாம் ஒருத்தன் தன்னோட தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கானோ அவன் எந்த எந்த பாவத்தை அடைவானோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்தது நம்ப வச்சு வஞ்சிக்கிறவர், அதாவது இதை நடத்துறேன், இதை சொல்றேன், இதை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யாம வஞ்சனையா அதை என்ன பண்றது, நம்ப வச்சு கழுத்தறுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி செய்யறவங்க எந்த பாவத்துக்கு போவாங்களோ இந்த மாதிரி பாவம்லாம் எனக்கு சேரட்டும்னு இந்த 2வது மானு சொன்னிச்சான். சொன்ன உடனே என்னடா இவ்வளோ அறிவா இந்த மானெல்லாம் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்ப 2வது காலம் முடிஞ்சிட்டு 3வது காலம் வரப்போகுது. 3வது காலம் வரும்போது ஒரு ஆண்மான் வருதான். இப்போ முதல்ல வந்தது என்னது, 2 பெண்மானு. இப்ப வந்தது பாத்தீங்கன்னா ஆண்மான். அந்த ஆண்மான் வந்த உடனே முதல்ல என்ன நடந்ததோ அதே போல இவன் அம்பு எடுத்து எய்யறதுக்காக போறான். அப்ப பாத்தீங்கன்னாக்கா தண்ணி கொட்டுது, இலையும் உழுவுது. இப்ப அந்த மான் பேச இவனுக்கே தெரியுது இந்த மான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அது மூலையா அதுவும் அந்த மானும் என்ன பண்ணுது, பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிச்ச உடனே அது சொல்லுது, நான் என்னோட என்னோட 2 மனைவி கிட்டையும் குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு நான் வந்துருவேன், நீ கவலைப்படாத. அப்படி நான் வரலன்னாக்கா சிவராத்திரியில போஜனம் செய்பவன் அடையும் பாவம். இத நல்லா நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்ணு முடிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு நிறைய நைட்டு ஃபுல்லா ஸ்நாக்ஸை வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கோயில்ல பிரசாதம் கொடுத்தாங்கன்னா 4 காலமும் வாங்கி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. கோயில்ல கண்ணு முடிக்கிறதுக்கு பிரசாதம் போடுறதே முதல்ல தப்பு. அந்த மாதிரி பிரசாதமே போடக்கூடாது. இருந்தாலும் என்னன்னா எல்லா கோயில்லையும் அந்த மாதிரி பிரசாதம் போட்டாதான் வராங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்க்கறதுக்காக பிரசாதம் போடுறாங்க. அந்த மாதிரி பிரசாதம் போட்டு அந்த போஜனத்தை உண்பவன் பெரிய பாவத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வர்ற பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்னு. அதே மாதிரி பொய் சாட்சி சொல்வோர், யாருக்காவது யாராவது பொய் சாட்சி சொல்றாங்கன்னா அந்த பாவம் எனக்கு சேரட்டும் அப்படின்னு. அதே மாதிரி திருடுறவன், தான் பொருள் இல்லாம வேற எந்த பொருள் யார் பொருளா இருந்தாலும் அதை திருடுறவன்
என்ன பாவம் அடைவானோ அது எனக்கு அடையட்டும் அப்படின்னு. அத மாதிரி இப்ப நம்மள்ட்ட நிறைய செல்வம் இருக்கு, இல்ல நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கு, அத வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவாம அவன் மட்டுமே சாப்பிடுறான், அவன் மட்டுமே அனுபவிக்கிறான்னா அதுவும் ஒரு பாவம் தான். ஏன்னா இறைவன் வந்து என்ன செய்யறாரா, ஒரு நல்ல ஆத்மா அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நிறைய பணத்தையோ செல்வத்தையோ கொடுக்குறார். அப்ப அவங்க என்ன செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், அதுக்காக தான் இறைவன் கொடுக்குறார். ஆனா இவங்க அதெல்லாம் கொடுக்காம இவங்க சொந்தக்காரங்களுக்கோ அவங்களுக்கே அதை அனுபவிக்கிறாங்கன்னா அதுவும் என்ன செய்யுமா, பெரிய பாவமாக தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பாவம் எனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, விரத காலத்துல சாப்பிடக்கூடாத உணவு, அதாவது மாமிசமோ இல்ல வேற எந்த எந்த பொருளோ எது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும், விரத காலத்துல எந்த பொருள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீக்க வேண்டிய பொருள்களை வந்து நீக்காம சாப்பிட்டவன் என்ன பாவம் வந்து சேருமோ அது எனக்கு சேரட்டும் அப்படின்னு இந்த மானு சொல்லுது. சரி இவ்வளவு இதா சொல்லுதே, அப்ப கண்டிப்பா இது சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடறான். கடைசியில பாத்தீங்கன்னா இந்த 3 மானுமே பாத்தீங்கன்னா, இது இப்ப மூணு காலம் முடிஞ்சிட்டு 4ஆம் காலம், இந்த 4ஆம் யாமம் வரும்போது, இப்ப 4ஆம் காலம் வரும்போது எல்லா மானுமே திரும்பி வருதான். எந்த மானு, இந்த ஆண்மானும் திரும்பி வருது, 2 பெண்மானும் திரும்பி வருது, அதோட குழந்தைங்களையும் அது என்ன பண்ணுதான், கூட்டிக்கிட்டு வருதான். அப்படி கூட்டிக்கிட்டு வந்த உடனே இவன் இத பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், திரும்பியும் வந்து ஏதோ விலங்கு வருதுன்னு மறுபடியும் அதே மாதிரியே அம்பு எய்த போறான். அப்ப பாத்தீங்கன்னா தண்ணி சிந்துது, அத மாதிரி இலையும் வந்து கீழே உழுவுது. அப்ப இந்த மானெல்லாம் வருது, கரெக்டா அந்த டயத்துல எல்லாமே வருது. அத பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே என்ன ஆகுது, மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து போயிடுது. குளிர்ந்து போன உடனே அவன் என்ன செய்யறான்னா, இவ்வளவு அறிவுள்ள இந்த மான்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது, இவ்வளவு சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து 3 மானுமே வந்துடுச்சு, அதை விட்டுட்டு இது வரணுச்சு, இதை விட்டுட்டு அது வரணுச்சு, கடைசியில எல்லாமே குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்துடுச்சு அப்படின்னு. அப்ப இந்த மானெல்லாம் சொல்லுது, இந்த மாதிரி நாங்க சொன்ன வாக்க காப்பாத்திட்டோம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் காலம் வந்து முடிஞ்சிருந்துச்சு. அந்த மான்லாம் வந்து பேசி முடிக்கவும் இவன் இந்த இலையும் தண்ணியும் போட்டு முடிக்கவும் கரெக்டா 4ஆம் காலம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்றாராம், 5 திருமுகங்களோட அவனுக்கு காட்சி அளிச்சாராம். காட்சி அளிச்ச உடனே இவனுக்கு வந்து அந்த அந்த ஒரு வேடன் அப்படி இருந்த ஒரு குணம் இருக்கும் பாத்தீங்களா, மிருகங்களை கொல்லணும், அதை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த குணம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அவனுக்கு இல்லாம போயிடுச்சான். ஏன்னா இறைவன் காட்சி தந்த பிறகு அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், ஒரு பூரண மனிதனா ஆயிடுவான். அப்படி பார்த்த உடனே அப்ப அவர் என்ன சொல்றாரா, நீ 4 காலமும் பூஜை பண்ணதுனால நீ சகல செல்வங்களையும் பெற்று நீ வந்து என்னது குகன் அப்படின்னு வந்து நாமத்தோட ராம அவதாரத்துல விஷ்ணுவை பூஜிப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரா, சிவபெருமான் வந்து அவருக்கு வரம் கொடுக்கிறாராம். அது போல வந்தவன் தான் அந்த குககிருகன் அப்படிங்கிறவன். குகன் படகோட்டியா வரான் பாத்தீங்களா, அந்த விஷ்ணுவை வந்து பூஜிக்கிற படகோட்டியா வரவன் வந்து அவன்தான் வந்து என்னது 4 காலமும் பூஜை பண்ணதுனால அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பேரு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க. இப்ப இந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் வந்து தெரிஞ்சு செய்யல. இந்த பூஜையை வந்து ஏதோ மரத்து மேல ஏறுனா அந்த மரம் வந்து கடைசியில பாத்தீங்கன்னா அது வந்து வில்வ மரமா இருந்துச்சு, அவனுக்கு அது தெரியல. தண்ணிய ஊத்துனா அதுக்கு அடுத்து இந்த வில்வ இலை உளுந்ததுனால அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ண மாதிரி என்ன செஞ்சாரு, இறைவன் வந்து ஏற்றுக்கொண்டார். அவன் இதெல்லாம் வந்து என்ன தெரிஞ்சு செஞ்சானா, தெரிஞ்சு செய்யல, இதெல்லாம் அவன் தெரியாம தான் செஞ்சான். தெரியாம செஞ்சதுக்கே அவனுக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்கும்போது நம்ம தெரிஞ்சு அந்த மாதிரி விரதம் இருந்தோம்னா நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிக்கணும், அதை நினைச்சு பார்க்கணும். அத மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத மாதிரி நிறைய கதைகள், அதாவது சிவராத்திரியில பூஜை விரதம் இருந்ததுனால நிறைய பலன் பெற்றவங்களோட கதை வந்து நிறைய இருக்குது. நம்ம அதை வந்து எல்லா கதையும் வந்து நம்ம புராணங்கள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவராத்திரி விரதம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அதே மாதிரி சிவராத்திரி உத்தியாபனம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாத சிவராத்திரி போதும் மகா சிவராத்திரி போலயே விரதம் இருந்து இரவு 4 கால சிவபூஜை செஞ்சு பிராமணர்களுக்கு என்ன கொடுக்கணுமா, மிதியடி, பொன் மோதிரம், பூ, நூல், வஸ்திரம் இதெல்லாம் தானம் செஞ்சு நெய், பாயாசம் இந்த உணவுகளை வந்து ஏழைகளுக்கு கொடுத்து
பூஜை செஞ்சோம்னாக்கா அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு. அதை எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌரி திலகம் அப்படின்னு ஒரு பெரிய மண்டபம் மாரி அமைக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி சமேதராக, அதாவது சிவபெருமானையும் பார்வதியும் பிரதிஷ்டை பண்ணணும். செஞ்சு 9 கலசங்கள் வைக்கணும். அப்புறம் 9 கலசங்கள் வச்சு பூஜை செஞ்சு நெய் பாயாசம் இதால ஹோமம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கணும், ஏழைகளுக்கு வந்து உணவளிக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் அமாவாசை அன்னைக்கு பிதர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தால், அந்த அமாவாசையில அன்னமணித்தால், அதாவது அமாவாசை அன்னைக்கு யாரு வந்து பிண்டம் வச்சு தர்ப்பணம் செஞ்சு அன்னம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 தினங்கள் அன்னமளித்த பலன் கிடைக்குமா. அதாவது ஒரு அமாவாசையில நம்ம செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யாரோ ஒரு மனிதனுக்கு 15 நாள் நம்ம வந்து ஒரு பலன், அதாவது அன்னமளித்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு யாருக்காவது அன்னதானம் பண்றது மிகச் சிறந்தது அப்படின்னு. இந்த மாதிரி பூஜைய, அதாவது சிவராத்திரி உத்தியாபனம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து பூஜை செஞ்சோம்னா சிவனோட அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம என்ன நினைச்சு செய்யறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது எதுல இருக்கு அப்படின்னா சிவ மகாபுராணம். அதுல வந்து இந்த பூஜை எப்படி செய்யணும் என்ன இது அப்படின்னு விரிவா வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா சொரூப சிவன் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி சிவராத்திரியோட சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள், அதாவது எந்தெந்த தலங்கள்ல வந்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கு போய் தரிசிச்சோம்னா சர்வ மங்களம் தரும் அப்படின்னு சில தலங்கள் இருக்கு. ஏன்னா சிவ தாண்டவம் இதெல்லாம் நடந்த தலங்கள். அதெல்லாம் அப்ப அந்த தலங்களை போய் நம்ம தரிசிச்சோம்னா நல்ல பலன்களும் சர்வ மங்களமும் கிடைக்கும் அப்படின்னு. அதுல சில தலங்களை, ஒரு முக்கியமான தலங்களை சொல்றாங்க. எந்த தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில வந்து நான் முதல்ல சொன்னேன், ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், யார் பெரியவன்னு பிரம்மனும் விஷ்ணுவும் வந்து போட்டி போட்டாங்க. அப்ப ஜோதி ரூபமா லிங்கோத்பவ காலத்துல அவர் காட்சி தந்தாரு அப்படின்னு சொன்னோம். அதனால நம்ம அவர் லிங்கோத்பவ காலத்துல காட்சி தந்த வரைக்குமாவது நம்ம என்ன பண்ணணும், முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி அந்த தலம் அது வந்து எது, திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணோம்னாக்கா சிவராத்திரி அன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு என்ன தடை வருதோ, இப்ப ஏதோ ஒரு செயல் செய்யறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோம், இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு பெரிய செயல் செய்யறோம். ஆனா வந்து அது என்ன, அது நடக்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் தடங்களாவே இருக்கு அப்படின்னா இந்த தலத்துல வந்து சிவராத்திரி அன்னைக்கு போய் வழிபட்டோம்னாக்கா வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம், இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு அருகில இருக்கு. கோடி ருத்ரர்கள் வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு பூஜை செஞ்சாங்களாம். அதாவது ருத்ரகோடி, அதனாலதான் அதை ருத்ரகோடி அப்படின்னு இந்த திருக்கழுக்குன்றத்தை சொல்றாங்க. இத வந்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்ணோம்னாக்கா செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த தலத்துல போய் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம இறைவனை வணங்கிட்டு வந்தோம்னா, ஏன்னா இது வந்து கோடி ருத்ரர்கள் வந்து அந்த சிவராத்திரி காலத்துல பூஜை செய்யற அந்த தலம் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து செழிப்பான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு தலம் பாத்தீங்கன்னா திருவைகாவூர் அப்படின்னு. இது என்ன தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறவி பிணி தீர்ப்பும் மோட்சம் கிடைக்கும். வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சுட்டோம், சரி இனிமே நமக்கு வந்து இறைவனுடைய திருவடி தான் வேணும், அது கிடைக்காதான் நம்ம போராடணும், இனிமே நமக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பா இந்த திருவைகாவூர் போனோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்ண. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்துல பாபநாசத்துல இருக்கு இந்த தலம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஊரெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஊரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருக்கடவூர், இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம். மார்க்கண்டேயனை பிடிக்க வந்த காலனை உதைச்சது அது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்குதான். அப்ப சிவராத்திரி அன்னைக்கு அது நடந்ததுனால இங்க கால சம்ஹார மூர்த்திய அது எப்பயும் வந்து எல்லா நாட்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா
சிவபெருமான வணங்குறது மட்டும் இல்லாம அந்த கால சம்ஹார மூர்த்தியையும் வணங்கிட்டு தான் வர்றாங்க. நான் பார்க்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலே 2 அர்ச்சனை எடுத்துட்டு போய் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கும் அது மாதிரி ஒரு அர்ச்சனை, அதே மாதிரி கால சம்ஹார மூர்த்திக்கும் 3 அர்ச்சனை எடுத்துட்டு போறாங்க அந்த கோயிலுக்கு போறவங்க எல்லாம். எல்லாம் 3க்குமே அர்ச்சனை பண்ணிட்டு தான் வராங்க. ஆனா இந்த சிவராத்திரி அன்னைக்கு போய் நம்ம வணங்கினோம்னா, அந்த கால சம்ஹார மூர்த்தியை வணங்கினோம்னா நமக்கு மரண பயம் நீங்கும். நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவோம் அப்படின்னு ஒரு பயம் நமக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சிவராத்திரி அன்னைக்கு போய் இந்த மார்கண்டேயனை பிடிக்க வந்த காலால உதைச்ச இந்த கால சம்ஹார மூர்த்தியை நம்ம வணங்கினோம்னாக்கா அந்த மரண பயம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு சிறப்பான தலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பதியோட கண்ணு, அதாவது இறைவனோட கண்ணை இறைவி என்ன செய்யறாங்க, மூடுறாங்க. அதனால உலகம் இருளுது. அதனால சாபம் பெற்ற அந்த உமையவள் என்ன பண்றா, காமாட்சியாக பூஜை செய்து இறைவனை அடைந்த நாள் சிவராத்திரி. அப்ப அந்த மாதிரி ஒரு சாபம் கிடைச்சி அப்ப உமையவள் பூஜை செஞ்சு இறைவனை சேர்ந்த நாள் எது அப்படின்னா இந்த சிவராத்திரி. சரி, இந்த தலத்தை நம்ம தரிசனம் பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம் தீரும் அப்படின்னு. சில பாவங்கள் நமக்கு பாவம்னே தெரியாது, தெரியாம நம்ம என்ன பண்ணிருவோம், பாவம் செஞ்சிருவோம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்மள ஒரு கொசு கடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கடிச்ச உடனே சுருக்குன்னு நமக்கு வலிக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு அதை அடிச்சு கொன்றுவோம். அப்ப என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொன்ன பாவம் நமக்கு வரும். இப்ப நம்ம அந்த கொசுவை அடிச்சு கொல்லணும்னு நமக்கு நினைக்கல, ஏன்னா நம்மள கடிச்சதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அடிக்கிறோம். அப்ப இது நம்ம தெரிஞ்சு இந்த பாவம் செய்யல, தெரியாம அடிக்கிறோம், அது என்ன பண்ணுது, செத்து போயிருது. அப்ப அந்த மாதிரி செய்கிற, தெரியாம செய்கிற பாவங்கள் இதெல்லாம் என்ன ஆகுமா, காஞ்சிபுரத்துல போய் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு வணங்கிட்டு வந்தோம்னா அந்த பாவம் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி ஸ்ரீசைலம் இதுவும் என்னது, ஒரு சிறப்பான தலம். இதுல பாத்தீங்கன்னா சிலாத முனிவரோட மகன் நந்தி பாத்தீங்கன்னா சிவவழிபாடு செஞ்சு சிவனை தாங்கும் வரம் பெற்ற நாள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்றாராம், நந்தி சிவபெருமான வணங்கி, சிவபெருமான, ஏன்னா நந்தி வாகனத்துலதானே சுவாமி வராரு, அந்த நந்தி வாகனத்தை அடைஞ்ச நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்குதான். அதாவது திருப்பருவதம், மல்லிகார்ஜுனம் அப்படின்னு ஆதிசங்கரால் அழைக்கப்பட்டு சிவானந்த லகரி இயற்றிய தலமும் ஒரு சிறப்பான தலமும் இதுதான். இந்த தலத்தை போய் வணங்கினா, இந்த தலத்துல நம்ம சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏராளமான புண்ணிய பலன்களை தருவது. அதாவது நிறைய புண்ணியம் செய்யறதுக்கான பலனும் அந்த செஞ்ச பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த தலத்துல போய் நம்ம வணங்கினோம்னா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு சிறப்பான தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமாபுலியூர். இது என்னன்னாக்கா, இறைவிக்கு ஓமனும் பிரணவ மந்திரத்தை உரைத்த நாள். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருந்து 24 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த தலத்துல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு. சிவராத்திரி அன்னைக்கு இந்த தலத்துல என்ன பண்றாரு, இறைவன் அம்பாளுக்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசிக்கிறாரு. இது சிதம்பரத்துல இருந்து 24 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த தலத்தை போய் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்ணினோம்னா மன நிம்மதி தரும் அப்படின்னு சொல்றாங்க. மன சஞ்சலமாவே இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு தீர்க்க முடியாம இருக்கு, வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வருது, அப்ப எப்போயுமே ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், இந்த தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணா நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி இன்னும் நிறைய தலங்கள் சொல்றாங்க. அதாவது கோகர்ணம், தேவிகாபுரம், காளகஸ்தி, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய தலங்களை இப்படி சொல்லிக்கிட்டே போறாங்க. இதெல்லாம் எல்லாமே இறைவனோட திருவிளையாடல்கள் நடந்த இடம். அத மாதிரி கோகர்ணத்துல தரிசனம் பண்ணாக்கா முன்வினை போகும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி காளகஸ்தியில தரிசனம் பண்ணாக்கா எது நமக்கு தேவையோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும், நம்ம நினைச்சதெல்லாம், நமக்கு எது தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தேவிகாபுரம் அதுல போய் தரிசனம் பண்ணோம்னாக்கா வாழ்க்கையில சிவராத்திரி பூஜை செஞ்சாலும் சரி
செய்யலைனாலும் சரி வாழ்க்கையில நமக்கு வந்து வெற்றி கிட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பலன்கள்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சிவராத்திரி பூஜையை வந்து நம்ம சிறப்பா செஞ்சு அதோட பலன்களை வந்து அத்துணை அடியார்களும் எல்லா மக்களும் நாளைக்கு வர்ற சிவராத்திரியில வந்து 4 காலமும் வந்து விழித்திருந்து பூஜை செஞ்சு நல்ல பலன்களை இப்ப நம்ம வந்து நிறைய பூஜை சொன்னோம். சில பூஜையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து நிறைய செலவு பண்ணி பண்ற பூஜையும் இருக்கு. ஒண்ணுமே இல்லாம வெறுமனே தண்ணிய ஊத்தி இலைய போட்டு அந்த வேடன் செஞ்ச பூஜையும் இருக்கு. அதனால நம்மளால என்ன முடியுமோ, அதாவது கடன் வாங்கி பூஜை பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்மளால என்ன முடியுமோ அது போல நம்ம பூஜை செஞ்சாலே அதுக்குள்ள பலன் என்ன அது நமக்கு கிடைக்கும். பெரிய அளவுல பூஜை செய்யணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 4 காலமும் விழித்திருந்து, இன்னும் சொல்ல போனா ஒரு இது என்ன சொல்றாங்கன்னாக்கா, சிவபெருமான நான் பூஜையே செய்யலைன்னா கூட சிவபெருமான 4 காலமும் நம்ம விழித்திருந்தால் கூட அந்த பலன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிவராத்திரி 4 காலமும் முழிக்கணும். அதுக்கு அடுத்தது மறுநாளும் பகல் முழுவதும் என்ன பண்ணணும், தூங்காம இருக்கணும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு, ஒரு அந்தனருக்கோ இல்ல ஒரு ஏழை எளியவங்களுக்கோ இல்ல இல்லாதவர்களுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சின்னு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, அன்னதானம் பண்ணக்கூடாது. இல்லாதவங்களுக்கு ஒரு அன்னதானத்தை நம்ம செஞ்சோம்னாக்கா அந்த சிவராத்திரி முழு பலனை நம்ம அடையலாம்னு சொல்லி இதுகாரும் கேட்ட அத்துணை அன்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இந்த நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்கு நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய சிவசிவா கேள்வி என்றா கேள்வி கேட்கணும். எல்லாருமே அன்மியூட் பண்ணி விடுறோம். ரொம்ப அருமையா இருந்தது. நான் எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல, ஏன்னா அம்மா பேசிட்டு எதுவுமே எனக்கு வார்த்தையா வரல. அந்த மாதிரி அது வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. அதனால நான் கொஞ்சம் நல்லா டென்ஷன் ஆயிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. சார்ஜ் வேற 3 பாயிண்ட் தான் இருந்துச்சு பாத்துக்கோங்க. இப்ப சார்ஜ்ல போட்டே தான் பேசியிருக்கேன் பாத்துக்கோங்க. இதுல நான் எதுவும் ரொம்ப அற்புதமா சிறந்த விஷயத்த வந்து அருமையா எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சிவ சிவா. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா மாசிலாமணி சார் கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. என்னென்ன பலன் என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா சொன்னாங்க. ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப நன்றி ஐயா. அனுராதா மேடம். அம்மா திருவண்ணாமலை கோயில சுத்தி வந்தா போதுங்களா இல்ல போய் தரிசனம் பண்ணணுமா உள்ள போயிட்டு? அதாவது ஐயா, திருவண்ணாமலை போனாலே போதும் ஐயா. அந்த தலத்தை நீங்க தரிசனம் பண்ணாலே போதும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரு நான் அங்க பாப்பேன். நான் தொடர்ந்து அங்க சொற்பொழி பண்றதுனால கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. அந்த வாசல்லையே அந்த தீபத்தை ஏத்திட்டு அப்படியே கிரிவலம் சுத்திட்டு வீட்டுக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா. நம்ம ஒரு தளத்துல வந்து கால் வச்சாலே போதும், அதோட பலன் நமக்கு கிடைச்சிருங்க. நம்ம அந்த கூட்டத்துக்குள்ள போய் முண்டி அடிச்சு உள்ள போய் தரிசனம் தான் பண்ணிட்டு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லையா. அதோட அது வந்து திருவண்ணாமலை வந்து நினைக்க முத்தி தரு தலங்கிறதுனால நீங்க அங்க போய் நினைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம இங்க இருந்து நினைச்சாலே அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா, அந்த தலத்துக்கு மட்டும். சரிங்க அம்மா, நன்றி. சிவாய நம்ம. அனுராதா மேடம் உங்களுக்கு? அனுராதா மேடம் சொல்லுங்க.
உங்களுக்கு என்ன சார்ஜ் அப்படி கேள்வி இருந்தா கீழே கேள்வி பார்த்துட்டேன். கேட்கலாம். என்னங்க? உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தா கேள்வி கேட்கலாம். இல்ல 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 கேள்வி எல்லாம் இல்லைங்க. அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க எல்லாம். வேற என்ன டவுட் நீ- என்ன இருந்தாலும் கேட்கலாம். நீங்க என்ன ஊருமா? நான் கோயம்புத்தூருங்கம்மா. கோயம்புத்தூரா? சரி கோயம்புத்தூர். சரி. ஆமா ஆமா அங்கதான் சிறப்பான தலம் இருக்குதே. ஆமா பேரூர். அதான் சொல்றேன். 7 ஆமாங்க அற்புதங்கள் நிறைந்த தலமாச்சு அது. ஆமாங்க ஆமாங்க. ம். திருவாப்பனை. நான் அங்க பேசலாம் வந்திருக்கேம்மா. எனக்கு அந்த ஊரு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஆமா, இப்ப கூட வந்து கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா இந்த பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. இல்ல கோயில்ல பிடிக்காதுன்னு இல்லம்மா, அந்த ஊர்ல எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னாக்கா, இப்பயும் வந்து அந்த மாட்டு சாணத்தால கோயில் பிரகாரம் கொண்டு அவங்க பூஜனை வலிப்பாங்க. பண்ணாங்க ஆமா பாத்தீங்களா? அது வந்து ஆமாங்க எந்த ஆமா. கோயிலையும் நான் பார்த்தது இல்லம்மா. ஏன்னா நான் திருச்செந்தூர் அப்படிங்களா? கோயில்ல வேலை பார்த்ததுனால எல்லா ஆ, தலங்களுக்கும் போயிருப்பேன். கன்னியாகுமரி, சுசீந்திரம், சங்கரன் கோயில், திருச்செந்தூர், சரி. அது மாதிரி ஆ, மெட்ராஸ்ல உள்ள எல்லா எந்த தலத்திலையும் பிரகாரத்துல சாணி போட்டு அந்த பெருக்கிற இது வந்து நான் பார்த்ததே கிடையாது பாத்துக்கோங்க. ஓ எனக்கு அந்த தலத்துல அதை சரிங்க. பார்த்தது ரொம்ப ஒரு அற்புதமா இருந்தது அது எனக்கு. உண்மையாதான்மா. சிறப்புங்கம்மா. நீங்க எல்லாருமே நாங்களே வாரம் வாரம் சாணி போட்டுதாம்மா வலிப்போம். அதுதான் வீட்லயும் அத மாதிரி செய்யறத நான் பாக்குறேன். இப்ப வீட்டுல ஆ, வந்து இப்ப இங்க கூட கிராமம் வெறும் பாத்துக்கோங்க. வீட்டுல உள்ளவங்க டெய்லியும் வாசல் தெளிக்கிறதுக்கே வந்து வெறும் தண்ணிக்கே வந்து மஞ்சத்தூள் போட்டுதாம்மா தெளிப்பேன் நானு. ஆஹ் வெறும் தண்ணி இங்க தெளிக்க மாட்டேன். இங்க கூட கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் சிட்டில உள்ளவங்க செய்யலைன்னா கூட கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் சாணி தெளிச்சு போடுறத பாத்துருக்கேன். ஆனா ஆ, கோயில்ல செய்யற ஒரே தலம் அது ஒண்ணுதாம்மா நான் பார்த்த அங்கதான் வரைக்கும். அது பெரிய ஆமா, பாரம்பரியம் மாறாம இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆஹ் அதாவது அந்த காலத்துல செஞ்சாங்கங்கிறது முக்கியம் இல்ல, இந்த காலத்திலயும் செய்யறாங்க பாருங்க அத. தொடருது அதுதான் வந்து தொடருது ரொம்ப அப்படியே. சிறப்பு. பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உண்மைதாங்கம்மா. கண்டிப்பா. நல்லது. வேற யாருக்கும் கேள்வி இருக்கா? பாலசுப்ரமணியன் சொல்லுங்க சார். இருக்கா? சரிங்கம்மா. விஜயலட்சுமி சரி, அம்மா ரொம்ப ஓகே. ரொம்ப சிவாய நம. சரி.